ஆனா இது 2 கிலோவும் 12,000 ரூபா. ஆனா இது 1 கிலோ தான் வரும் 15,000 16,000 அப்படி எல்லாம் வாங்கி சாப்பிடலாது போடாக்க 1 கிலோ 15,000 16,000க்கு 1/4 கிலோவும் வாங்கி சாப்பிடலாது. நாங்க 6 மணியோட பூட்டிடுவோம் அண்ணா. 6 மணியோட விடிய 9 மணிக்கு பிறகு தான் திறப்போம். கருத்துருவா கருவாடுண்டா ஸ்பெஷல். இது 1 கிலோன்னு சொன்னா 7,000 ரூபா வரும். இதுன தலை முள்ளு உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். 2வது பேக்ல கருவா பெருஞ்சீரகம் போட்டு 2வது பேக்ல போட்டு அதை பேக் அப்படியே நீங்க கொண்டு போகலாம். கருவா பெருஞ்சீரகம் போட்டா இந்த மனம் வந்து வெளியில மனம் வராது. 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி போகும். மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி போகும். அந்த 3 மாசத்துக்குள்ள தான் கூடுதலா வெளிநாட்டுக்கார விரும்பி வாங்குற கருவாடு. உப்பில்லாத கருவாடு அதான் ஸ்பெஷல். அதுதான் ஸ்பெஷல். ஸோ வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பருத்தித்துறையில் நிற்கிறோம். என்ன இடம்னு சொன்னால் பருத்தித்துறை முனை வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு இருக்கிற கருவாட்டு கடையில் தான் நிற்கிறோம். 35,000 மட்டும் கருவாடு வந்து இங்கே தான் நீங்கள் வாங்கலாம். இப்போ வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு கருவாட்டு கடைக்கு தான் வந்து நிற்கிறோம். ஸோ இது உங்களோட கடைக்கு என்ன பேருக்கா? மேனகா கருவாட்டு கடை. உங்களுக்கு தான் மேனகா? எனக்கு தான் மேனகா. அந்தந்த உரிமையாளர்களா அந்தந்த கடைகளில் வந்து இருக்கணும். என்னென்ன கருவாடு எல்லாம் வச்சுக்கிறீங்க? திரியாப்பேரை இருக்கு. இடியாப்பாரியா? திரியாப்பேரை. அதாவது இது சுறா கருவாடு. சுறா கருவாடு சரியா? நான் வெள்ளையா கிடக்கு, நான் கலரும் வெள்ளையா கிடக்கு. சுறா கருவாடு இது எவ்வளோ கிலோ வந்து எவ்வளோ போகுது? கிலோ ஒரு பேக்கிங்கா வந்து எவ்வளோ போகுது? இதுக்குள்ள 2 கிலோ இருக்குது. 1 கிலோன்னு சொன்னா 7,000 ரூபா வரும். 1 கிலோன்னு சொன்னா பேக்கிங்கா கொடுக்குறேன்டா 14,000 வரும். இது சதம் மட்டும், முள் இல்லை, சதம் மட்டும். சரியான வித்தியாசம் உங்களுக்கு. இன்றைக்கு தான் நான் நேராக பார்க்குறேன். நான் சுறாப்பேரை சுறா இது கேள்விப்படுறது கருவாடா நான் இன்றைக்கு தான் நேராக பார்க்குறேன். சரியான ஒரு இரும்பு மாதிரி கிடக்கு. அவ்வளோதுக்கு காஞ்சிருக்கு. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு கருவாட்டு கடையை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் மேலே காட்ட கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மற்ற கடைகளில் என்ன விலைகளுக்கு விற்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மா தான் நாங்கள் 6 மணியோட பூட்டிடுவோம். ஸோ என்னென்னு சொன்னால் அந்த கருவாட்டு கடைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இது பூவா கருவாடு விற்பனை நிலையம் ஒன்று அப்படி போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னு சொன்னால் இந்த கருவாட்டு கடைகள் பூட்டி இருந்தாலுமே வந்து நாங்கள் 6 மணியோட பூட்டிடுவோம். 6 மணியோட விடிய 9 மணிக்கு பிறகு தான் திறப்போம். இந்த வீட்டை எந்த நேரம் கூப்பிட்டாலும் வாங்கலாம். அதான் நம்ம மாமா வடிவா எடுத்துட்டு இரவில் வந்தாலும் நீங்கள் யாராவது வந்து தூர போகிறீங்கன்னா போகிறீங்களா இல்லாட்டிக்கு தூரடங்களை வாங்கி கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இவங்களை வந்து நேரடியாக இந்த வீட்டில் வந்து கூப்பிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த நேரம் வந்தாலும் வீட்டை கூப்பிட்டா தருவா. சரி, எப்படி வேலைக்கு வந்தாலும் வாங்கலாம். சரி, இதம்மா என்ன பரவாயில்ல? இது திரியாப்பேரை. இதுதான் கூடுதலா வெளிநாட்டுக்கார விரும்பி வாங்குற கருவாடு. எவ்வளவு இது விற்கிறீங்க? இது 2 விதம் இருக்குங்க. இது வெள்ளை திரியாப்பேரைன்னு சொல்றது. இது கொழுப்பு. என்னென்ன விலையை கொடுக்குறீங்க? இது கொழுப்பு திரியாப்பேரை. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 2 கிலோ கிட்ட வரும். ஆனா ஒரு முழு மீன் நிறைய பார்த்தா 2 கிலோ வரும். 2 கிலோ. ஆனா இது 2 கிலோவும் 12,000 ரூபா. 2 கிலோவும் 12,000. இது கொழுப்பண்டபடியா இது வெயிட் நிற்கும். ஓகே. அதே இதுல இது வெள்ளை. ஆனா இது 1 கிலோ தான் வரும் 15,000 16,000 அப்படி போகும். 1 கிலோ 15,000 16,000. இது வெள்ளையண்டபடியா நாங்கெல்லாம் வாங்கி சாப்பிடலாது போடாக்க 1 கிலோ 15,000 16,000க்கு 1/4 கிலோவும் வாங்கி சாப்பிடலாம். இது வெறும் சதம் மட்டும்தானே. எவ்வளோ காலம் செல்றது உங்களை காய வைக்கிறது? எங்களுக்கு பெரிய மீனண்டா ஒரு 10 நாள் வேணும். 10 நாள் செல்லும் காய வைக்க. பெருசண்டா சின்னண்டா ஒரு 5 நாள். அது உண்மையா வந்து உழைப்புண்டு இருக்குதுன்னு இதை வட்டி பிடிச்சி அந்த வட்டியை வாங்கி வந்து இது நாங்க மீன் விலைக்கு வாங்கி தான் கருவாடாக்குறது. காய விட்டு எடுக்கணும். இவ்வளவு காலம் செல்லும். இதுல முள் இல்ல. இப்ப இந்த கருவாடை நீங்க எடுக்க இதுல தலை முள்ளு உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். தலைமுள்ளு ஃப்ரீயா தருவோம். இந்த இருக்கு முள்ளு. இதுல கொஞ்சம் இருக்கு. ஆனா இதுல கணக்க வரும். இதுல ஒரு மீனக்கண்டு. இது வந்து ஒரு முள்ளு மட்டும், தலையின முள்ளு. இது மரக்கறிகளுக்கு போடலாம். மரக்கறிக்கு போடலாம். இது என்னம்மா? இது 10ஆம்பட்டி கருவான்னு சொல்றோம். சொதி வைக்கலாம். இதுல சாதா இது விலை குறைவு 500 ரூபா பேக்கெட். பேக்கெட் 500 ரூபா 10ஆம்பட்டி கருவாடு. போட்டை பாத்தீங்கன்னா இது தொண்டன் கணவரால் அதெல்லாம் இந்த பொங்கலுக்கு பிறகு வரும். வெயிலுக்கு நாங்க போடுவோம். ரால் கருவாடு அதெல்லாம் இங்க போடுறோம். நீங்க அதாவது உங்களோட ஊர்லயே காய வச்சுட்டு இங்க காய வைக்கிறது என்ன? அதுதான் இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஒன்று. மேனகா கருவாட்டு கடை 077 92 82 933. இன்னும் ஒரு நம்பர் இருக்குது 076 32 47 973. ஸோ இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் யாராவது ஸோ இங்கே வந்து உண்மையாக வந்து நல்ல கருவாட்டு கடை என்னென்னு சொல்கிறது
நல்ல கருவாடுகள் விற்கக்கூடிய ஒரு இடம். இல்லாத கருவாடு அதான் ஸ்பெஷல். அதுதான் ஸ்பெஷல். அதுக்கு வந்து நாங்கள் பெரும்பாலும் கருவாடு வந்து உப்பு கலந்து தான் பாருது எங்களுக்கு. ஆனால் இது வந்து உப்பே இல்லாத ஒரு கருவாடு. இது வந்து கருவாட்டுக்கு ஸ்பெஷலான ஒரு இடம். இந்த ஏரியா ஃபுல்லாக கருத்துரா கருவாடுண்டா ஸ்பெஷல். அதுதான் ஒரு ஸ்பெஷலான ஏரியா இடம் வந்து கருவாட்டுக்கு ஸ்பெஷலான ஏரியா. இப்போ யாராவது தொடர்பு கொண்டு வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இவருடைய நம்பர்களை வந்து தொடர்பு கொண்டு வாங்க. இது உங்களுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு உடனடியாக பேக்கெட் பண்ணி தருவோம்னா இதில் வச்சு வெட்டி அதுக்குரிய வாசனைகள் போட்டு பேக்கெட் பண்ணி தருவோம். பேக்கெட் பண்ணி தருவீங்க. முதல் பேக்கில் கருவாடு துண்டு துண்டா வெட்டி பேக்கெட் பண்ணிட்டு ரெண்டாவது பேக்கில் கருவா பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு ரெண்டாவது பேக்கில் போட்டு அதை அப்படியே நீங்கள் கொண்டு போகலாம். கருவா பெருஞ்சீரகம் போட்டால் இந்த மனம் வந்து வெளியில் மனம் வராது. கருவாட்டு மனம் டபுள் பேக் போட்டாலே மனம் வராது. ஆனால் நாங்கள் அதை போட்டு கொடுத்தா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு பார்க்க அதை பற்றி விசாரிக்க மாட்டேன். கருவாடுன்னு தெரியும். அப்படித்தான் வளமையாக கொடுக்குறோம் நாங்கள். இதில் வச்சே உங்களுக்கு முன்னால் பேக் பண்ணி தருவோம். இப்போ பார்சல் போடணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் பார்சலும் போட்டு விடுவீங்க. யாராவது தொடர்பு கொள்ள போறீங்க ஆர்டர் பண்ணலைங்கன்னு சொன்னால் ஆர்டரும் பண்ணலாம். நீங்கள் காசை வந்து என்ன மாதிரி போடுறது? அதுக்கு முதல்ல இப்போ நாங்கள் விலை சொல்லுவோம். பார்சல் காசு எவ்வளவு, கருவாட்டு காசு எவ்வளவுண்டா அதை நீங்க போட இப்போ எங்களுக்கு அவைய தெரியாதானே. போடல மட்டும்தானே காசை போட்டா அனுப்பலாம். அதுக்குரிய காசை போட நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு எங்கிட்ட காஞ்சி ரெடியா தானே இருக்கும். போட்டு காசு எடுத்த நிமிஷமே உங்களுக்கு பார்சல் போட்டுருவோம். பார்சல் போட்டு எவ்வளோ பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு போகுது? ஒரு மாசத்துக்கு எவ்வளோ போய் கொண்டு இருக்கு? எதன்னா ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாசமும் வெளிநாட்டுக்கார கொஞ்சம் லீவ்ல வார சீசன் கூட வாருது. அதுக்குள்ள போகும். மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி போகும். மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி போகும். அந்த 3 மாசத்துக்கு இல்ல வெளிநாட்டுக்காரர் வாரதை பொறுத்து பார்த்த உடனே அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படி அதோட எங்கட முதல் அதுல அரைவாசி போயிடும். அதுதானே இப்ப 1 லட்சம் இப்ப எங்களுக்கு வருதுன்னு சொன்னா அரைவாசி முதல் போனா 50,000 லாபம் பெறும். இதுல இந்த கடைகளுக்கு வாடகை இருக்காங்க? இல்ல இல்ல சும்மா தற்காலிகமா போட்டு வச்சிருக்காங்க. தற்காலிகமா போடுறது உண்மையா வந்து இந்த ஊர்க்காரங்களே வந்து இதுக்குள்ள கடை வச்சு செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இப்ப எங்கட அம்மாண்ட பிள்ளைகள் தான் இதுல கடை. வேற யாக்கள் இதுல வந்து வைக்க விட மாட்டேன். முந்தி அப்படி இல்லை, சும்மா மேசையில வச்சு வித்துனாங்க. இப்ப இந்த மழை வெயில் படக்கூடாது இந்த கருவாட்டுக்கு. வெயில் என்னன்னா காஞ்சி பேக்கெட் பண்ணினா பிறகு வெயில் பட்டு அந்த வேர்த்திடும். அதுக்காக நாங்க இப்படி வச்சிருக்கோம். மழை காலம் இந்த கருவாடு போடல உப்பு இல்லாதபடியா வந்து மழை தூர்னது அங்காளே பாத்திரிங்க போட உடனே எடுத்து மழையண்டா காய ஓடியலாம். இது வந்து என்ன? இது இந்த கொழுப்பு கருவாடு. இந்த கருவாடு இப்ப 10,000 இதே சைஸ்ல வெள்ளை கருவாடு நீங்க வாங்குறதா இருந்தா 15,000 வரும். இதே சைஸ்ல வெள்ள வாங்குறது. இது வந்து எண்ணெய் இப்ப இது ஒரு வெளிநாட்டுல நீங்க 2 மாசம் வச்சு பாவிப்பீங்களா. வெள்ளை கருவாடு 1 வருஷம் வச்சாலும் அதே கலரா தான் இருக்கும், பழுதுபடாது. போட் பிள்ளை வடிவா இருக்கும். வேறவே போட் பிள்ளை வச்சு எடுத்தா சரி. எல்லா இடம் ஒரே விலையாண்டு இல்ல. அப்ப நாங்க சொன்ன விலைக்கு தரணும்டா தொடர்பு கொண்டுட்டு வரணும். இதுல வந்து மீனக கருவாடு கடை, மேலையும் வந்து மீனக கருவாடு கடை தான் போட்டு கிடக்கு. இதுல ஒரு 4-5 கடை இருக்கு. இந்த கடை வந்து நடுவுல இருக்குது. ஸோ யாராவது விருப்பம் அப்படின்னு சொன்னா இவங்களை வந்து தொடர்பு கொண்டு பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க.